الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற தஃசீருடைய விரிவுரையை நாம் பார்த்து வருகிறோம். அதன் விளக்கங்களை தெளிவாக நாம் படித்து வருகிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த ஆயத்துகளின் எண்ணிக்கை 257 இருக்கிறது. இங்கு நாம் 258 260 வரை உள்ள ஆயத்துகளைத்தான், அதன் விளக்கங்களைத்தான், அதன் அகராதி பொருட்களைத்தான் படித்து வந்தோம். அந்த வரிசையிலே இப்பொழுது இந்த வசனங்களுடைய தொடரின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்து விட்டோம். இதற்கு முந்தைய பாடங்களிலே இலக்கிய நயம் அல் பலாக சம்பந்தமாக பார்க்கப்பட்டது. இப்போது அதை தொடர்ந்து அல் ஃபவாயித், இந்த ஆயத்துகளின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கோம். பாட வரிசையின் அடிப்படையில் பார்த்தா இந்த பாடத்தின் வரிசை எண் 391, 391, 391வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு, இது சம்பந்தமான விஷயம் என்ன? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உரையாடல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகான உரையாடல், பேச்சு, தெளிவான விஷயங்களை பற்றித்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகளில், இந்த வசனங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரிடம் தங்களுடைய பேச்சை பேசியிருப்பதை சுட்டி காட்டுகிறது. 2 பேரோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க. ஒன்று மிக சீமானான, உண்மையான ஆற்றலும் வல்லமையும் கொண்ட சக்திமிக்க அல்லாஹோடு தன்னுடைய ஒரு உரையாடல் பேச்சை பேசுகிறார்கள். மற்றபுறம் ஷைத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அட்டூழியக்கார அரசன், கோழையிலும் கோழை, மடையனும் மடையன், அறிவற்ற அந்த ஜீவனான மடையனான அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதிபயங்கர முட்டாளிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தர்க்கம் செய்து, வாதம் செய்து, அவனை மண்ணை கவ்வை செய்த விஷயங்களை பற்றி அது சம்பந்தமான உரையாடலும் வருகிறது. இப்போ இந்த இடத்துல வசனங்களின் பயன்களின் அடிப்படையில் ஒரு சில பயன்கள் சொல்லப்படுது. இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய பயன்களில் முதலாவது விஷயம் என்ன சொன்னா, அதாவது உலகத்தை ஆண்ட மன்னர்கள் பற்றி பேசப்படுது. கிழக்கையும் மேற்கையும் ஆண்ட, முழு உலகத்தையும் ஆண்ட 4 மன்னர்கள் பற்றி பேசப்படுது. அதில் 2 முஸ்லீம்கள், 2 காஃபிர்கள் என்ற விஷயம், அதை பற்றிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்தும் பொழுது நாம் தெளிவாக சொல்லுவோம். அப்போ 4 அரசர்கள், 4 பேரை மட்டும் கூப்பிடுறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், இவங்க 2 பேரும் முஸ்லீம் அரசர்கள். காஃபிருடைய அடிப்படையில் பார்த்தா நம்ரூத், புக்தனசர். நம்ரூத் என்பது இந்த பாடத்தில் அவனை பற்றி தான் சென்ற பாடங்கள் எல்லாம் பேசப்பட்டது. சரி, இந்த 4 நபர்கள், இந்த புக்தனசருங்கிறவன் தான் பைத்துல் முக்கதஸை வீணாக்கியவன். இப்போ இந்த முதல் பாயிண்ட்ல இது சம்பந்தமான விஷயங்கள், அந்த 4 பேருடைய அந்த 4 நபர்களை பற்றி இங்கே பேசப்படுகிறது. 2வது விஷயம் என்ன சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க அந்த வாதத்துடைய முறையில். முதலாவது அவனோடு பேசும் பொழுது அவனுடைய மடமைத்தனத்தை தெரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கைக்கும் மௌத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமும் அவனால் கண்டுபிடிக்க முடியல, தெரிய முடியல என்று தெரிந்த உடனே என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல முட்டாள்தனமான பதில்களை கொண்டு வராங்கிற விஷயத்தை விளங்கிட்டு உடனடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடுத்து அவனால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்டை தூக்கி போடுறாங்க, ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. சூரியனுடைய விஷயம் சொன்ன உடனே அவன் அப்படி வாயடைச்சு போயிடறான். இப்போ 2வது விஷயத்தில், 2வது பாயிண்ட்ல அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுது. 3வது விஷயத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக கேட்கின்றார்கள்.
அங்க உறுதியா சொல்லிட்டாங்க. எந்த விதமான டவுட்டோ சந்தேகமோ எதுவுமே கிடையாது. உள்ளத்தில் உறுதியோடு அவனுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரப்புட்ட கேட்கறாங்க, ரப்பே என்னுடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நீ எப்படி அதாவது நீ எவ்வாறு மௌத்தாக்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பது எங்களுக்கு சொல்லுன உடனே, இது சந்தேகத்தை அடிப்படையில் கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சந்தேகம் என்பது கிடையாது. மாறாக அதாவது முறையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, ஈமானில் அதிகரிப்பு ஏற்படுவதற்காக வேண்டி, ஜியாதத் ஏற்படுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்ற ஒரு கேள்வியை அல்லாஹு தாலாவிடம் கேட்கின்றார்கள். அப்ப அல்லாஹு தாலாவும் தன்னுடைய அடியாருடைய உள்ளங்களை அறியக்கூடியவன், அவருடைய எண்ணங்களை புரியக்கூடியவன். எந்த நிலையிலேயும் யாரையும் அல்லாஹு தாலா வீணான முறையில், ஏன்னா அல்லாஹ்வுக்கு உள்ளம் தெரியும். அப்ப அவங்க கேட்கக்கூடிய அந்த நீயத்து என்ன என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அதற்கேற்ப அல்லாஹு தாலாவும் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறான். ஆனா கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா கல்வி என்பது ஒரு முஜாஹதா, ஒரு தியாகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியதான் என்பதை புரியும் வைக்கும் வண்ணமாக சில விஷயங்களை முயற்சி செய்ய சொல்றான். மலைக்கு மேல ஏற சொல்றான், சில விலங்குகளை சில பறவைகளை அறுக்க சொல்கிறான். முயற்சியோடு கலந்த அந்த விஷயத்தை. இன்னொரு விஷயம், எப்போ ஒரு மனிதன் சாதாரண விஷயத்த புரிந்து கொள்றது இருக்குது, அதே இடத்துல முயற்சிக்கு பின்னால் அந்த விஷயம் அவனுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, ஒரு முஜாஹதாக்கு பின்னாடி, ஒரு தியாகத்துக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்றால், அதுல அவன் ரொம்ப இன்பம் அடைவான், அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்வான், அதனுடைய பலன் என்னங்கிறத அவன் தெரிந்து கொள்வான். அதனால அல்லாஹு தாலா அந்த இடத்துல ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதற்குரிய பதிலை அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு முஜாஹதா, ஒரு முயற்சி செய்ய வைத்து இந்த விஷயங்களை உணர்த்துகிறார். அப்ப இந்த விஷயத்துல கடைசியா ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. கைஃப எப்படிங்கிற விஷயத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்டிப்பா என்னது சந்தேகங்கிறதே கொள்ளல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதாவது எந்த சந்தேகம் கிடையாது. நம்மளே சந்தேகம் கொள்ள மாட்டோம். அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகம் கொள்ளுங்கிற விஷயத்திலையும் நாம் உறுதியாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தேகப்படலைங்கிற விஷயமும் உறுதியாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, அப்படி சொல்லப்போனா நம்ம தான் என்னது அதிகமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட சந்தேகத்துக்கு, அதாவது நாம தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப என்னது ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறோம். நாம தான் சந்தேகப்படணும். ஆனா என்னது, நாமளே அந்த சந்தேகப்பட மாட்டோங்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்துல எந்த சந்தேகம் பட மாட்டாங்கிறது ஒண்ணு. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி சந்தேகம் என்ற அடிப்படையில் இல்லை என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இந்த சில ஃபவாயிதுகள் பயன்கள் சம்பந்தமாகத்தான் இந்த பாடங்களில் பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதைத்தான் நம்ம இப்ராஹிம் நபியுடைய உரையாடல் என்றே ஒரு தலைப்பை ஒட்டுமொத்தமாக கொடுத்திருக்கிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் அதில் கூறக்கூடிய விளக்கங்களை காண்போம், அறிந்து கொள்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய தெளிவை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல் ஃபவாயித், பயன்கள், பிரயோஜனங்கள். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இலக்கிய நயங்கள் வரைக்கும் தெளிவாக பார்த்து முடித்து விட்டோம். இந்த 258, 59, 60 ஆயத்துகளுடைய இலக்கிய நயங்கள் வரைக்கும் முழுமையாக முடித்துவிட்டு இப்பொழுது பயன்களுக்குள் நுழைகிறோம். அல் ஃபவாயித் என்பதற்குள் நுழைகிறோம். அல் ஃபவாயிதுல அல் ஊலா முதலாவது, கால முஜாஹித். முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மலிகுத் துன்யா, மல்லக்கத் துன்யா மஷாரிகஹா வ மகாரிபஹா அர்பாத்துன். மல்லக்கத் துன்யா, துன்யாவை ஆண்டவர்கள், துன்யாவை ஆட்சி செய்தவர்கள். மஷாரிகஹா, அந்த துன்யாவுடைய கிழக்கு பகுதிகள். மகாரிபஹா, அதனுடைய மேற்கு பகுதிகள். துன்யா முழுவதையும் ஆட்சி செய்தவர்கள். அர்பாத்துன், 4 நபர்கள். முஃமினானி, 2 பேர்கள் ஈமான் கொண்டவர்கள். ஒ காஃபிரானி, 2 பேர்கள் காஃபிர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள். பல் முஃமினூன, முஃமினானி ஈமான் கொண்டவர்கள் யார்? சுலைமான் இப்னு தாவூத். முஃமினானி என்றால் சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 1, துல்கர்னைன் 2, வல் காஃபிரான் எடுத்துட்டு நம்ரூத் 3, 4வது புக்தனசர் 4. சுலைமான் இப்னு தாவூத் அப்படின்னா யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் இப்னு தாவூத் இப்னு ஐஷா இப்னு ஒய்பித் இப்னு ஆபிர் இப்னு சல்மோன் இப்னு நக்ஷூன் இப்னு அம்யானா அமீனாதாப் இப்னு இரம் இப்னு ஹஸ்ரூன் இப்னு காரிஸ் இப்னு யஹூதா இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ரபி நபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல போய் உங்களுடைய இது முடியுது. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல போய் முடியுது.
இவங்க ஒரு நபிமார்கள்ல ஒரு நபியா இருந்தாங்க. இவங்கள பத்தி, இவங்களுடைய ஆட்சியை பத்தி குர்ஆனே பல மாதிரி சொல்லுது. இவங்களுடைய படை, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டு விலங்குகளை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், மனித இனங்களை வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா விதமான ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். முழு காயினாத், முழு ஆட்சிகள் மீதும் அவங்களுக்கு எனக்கு சக்தியை கொடுத்திருந்தான். அதுல வந்து நம்மளும் ஒண்ணு. எறும்பினுடைய விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சிருந்தாங்க, எல்லா விஷயத்தையும் விளங்கியிருந்தாங்க. அப்போ எல்லா ஆட்சி எந்த அளவுக்குனா, காலையில் போனாங்கன்னா மாலையில் வரக்கூடிய அளவுக்கு காற்றும் அவங்களுடைய வசப்படுத்தி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனது எல்லா விஷயங்களையும் எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அவங்க வந்து ஹாக்கிம் கலாவா இருந்தாங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவிகள், அப்போ ஒரு முறை என்ன செய்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிட்டுக்குருவியை கடந்து போகிறாங்க. அது அப்படி சில ஒரு பெண் சிட்டுக்குருவியை சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட, இது என்ன சொல்லுது தெரியுமா? யாரும் நபியெல்லாம் அது என்ன சொல்லுது சொல்லுங்கன்னு கேட்கும்போது சொன்னாங்க, அது தன்னுடைய நப்சுக்காக, தனக்காக வேண்டி அந்த பெண் பேசுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு நீ வந்து என்னை திருமணம் செய், நான் உன்னை பத்திரமா வச்சுக்கிறேன், உனக்கு திமிஷ்கில் ஒரு ரூம் உனக்கு போட்டு தரேன்னு சொல்லுது அப்படிங்க. சுலைமான் சொன்னாங்க, இந்த திமிஷ்குடைய அறைகள் இருக்குது, பெரிய நல்ல உரமான கற்களை கொண்டு கட்டப்பட்டது. அதில் வந்து அசலில் வந்து யாருமே வசிக்க முடியாது. யாருமே அதில் வசிக்கிறதுங்கிறது ரொம்ப லேசான விஷயம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஹாத்திப், பெண் பேசக்கூடியனும் பொய்யன் தான் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி பல ஹைவான்களுடைய பேச்சுக்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. பல விஷயங்கள் என்னது அவங்களுக்கு இருந்துச்சு. ஊத்தினா மின்குல்லி ஷெய், எல்லா விஷயமும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். எது எதெல்லாம் இந்த இருக்கோ அவ்வளவும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. பல ஆய அந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சாங்க, ஆயுதங்கள், படைகள், எல்லா விதமான பட்டாளங்கள் எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு. அது மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய, அதாவது பஞ்சம் ஏற்பட்டிருக்குது, மழைக்காக துவா செய்யறதுக்காக போகிறாங்க. அப்போ போச்சுன்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல ஒரு நம்ல் என்ன செய்யுது, ஒரு எறும்பு ஒன்று தன்னுடைய காலை அப்படி மல்லாக்கப்படுத்தி 4 காலையும் மேலே வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, துவா செய்யுது. என்ன துவா செய்யுது, யா அல்லாஹ், நீங்கள் என்ன செய், நாங்கள் உன்னுடைய படைப்பாக இருக்கோம், நீ எங்களுக்கு தண்ணியுடைய தேவைங்கிறது எங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீ தண்ணி தந்தேன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னா ஹல்கு மின் ஹல்கிக் வலா கினா பினா அன் ஃபதுலிக், உன்னுடைய ஃபதுல் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. அப்போ எங்கள் மீது ஒன்றும் என்ன செய், தண்ணீரை கொடு, இல்லைன்னா எங்களை நீ அழிச்சிரு என்பதாக அதில் அந்த எறும்பு சொல்லிச்சு. அவங்க சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்து சொன்னாங்க, இனி உங்களுக்கு தண்ணி வந்துடும், ஏன்னா யாரு, நம்ம இல்லாத ஒரு ஜீவராசி அல்லாட்ட துவா கேட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சாங்க, அறிந்தவங்களா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அவங்களுக்கு. அப்போ ஹஸ்ரத் உம்மு சுலைமான் இப்னு தாவூத் ஜாபிர் தான் அறிவிக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொன்னாங்க, யா பனி, யா புனைய லா துக்ஸிருன் நௌம பில்லைல், இரவில் அதிகமாக தூங்காத, பைன கஸ்ரத்து நௌமி பில்லைலி, அதிகமாக இரவில் தூங்குறதுங்கிறது அடிமையை கியாமத்து நாளில் ஃபக்கீர் ஆக்கிருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஆட்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லா விஷயம், ஹுது பறவைன்னு அவங்களுடைய இதில் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பெரிய அரிசி இருந்துச்சு, அல்லாவுடைய தாவத் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ இருந்தும் பணிவு அதிகமாக இருந்துச்சு. அதாவது எல்லா விஷயங்களும் இருந்தும் கூட பணிவு ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இதே மாதிரி அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த முழுக்கலா எம்பகி அஹதிம், எனக்கு பிறகு யாருக்கும் கொடுத்துடாதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு எனது பெரிய ஆட்சி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜின்னை பிடிச்சி வச்சு சொன்னாங்க, நான் வந்து என்னுடைய சகோதரர் சுலைமான் மட்டும் துவா கேட்கலான்னு சொன்னால், உடனே நான் நாளை காலையில் மக்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்க கபிலல் மீலாத் 990 பிறந்து இறந்திருக்காங்க. அவங்க அடக்கப்பட்ட இடம் குதுஸ். இப்போ அவங்களுடைய மனைவி வந்து பிறவனுடைய மகள் என்பதாக சொல்றாங்க. குடும்பம் பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம். குழந்தைகள் வந்து
ரஜாம் இப்னு சுலைமான் மல்லிக் என்பதாக சொல்லுவாங்க. தந்தை தாவூத் அலி இஸ்லாம். உம்முக்கு பேர் பத்ஷா அப்படிம்பாங்க. சகோதரர்கள் நாசான் ஒதுனியா உம்னூன் என்பதாக உண்டு. குடும்பம் தாவூத் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹாக்கிமா இருந்தாங்க, பெரிய அரசராக இருந்தாங்க. மொழி வந்து இப்ரானி மொழி. இது சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாறு. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்தை ஆண்ட ஒரு மன்னரில், முஸ்லீம் மன்னர்களில் முக்கியமான ஒரு இது சுலைமான் அலி இஸ்லாம். சுலைமான் அலி இஸ்லாம் ஆண்டாங்க. ரெண்டாவது எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் துல்கர்னைன். துல்கர்னைன்னு என்ன செஞ்சாங்க, முழு உலகையும் ஆண்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, துல்கர்னைனுடைய இதை எடுத்துக்கிட்டா அவங்களும் எனக்கு பெரிய ஆட்சி துல்கர்னைன் ஏற்பட்டுச்சு. அவங்க பேர் அசலில் வந்து குரானில் வந்து துல்கர்னைன்னு சொல்லியே வந்திருக்கு. நல்ல நியாயமான நீதியான அரசராக இருந்தாங்க. அல்லாவுடைய அடியாரில் கட்டுப்பட்டவங்க. யஜூஜ் மாஜூதுடைய நோவினை விட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. இவங்களுடைய பிறப்பு எப்படிங்கிறது தெரியல, எங்கங்கிறது தெரியல. ஆனால் அவங்களுடைய இது வந்து வஃபாத்து ஜசீரா அரபில் தான் இருந்துச்சு. படை தளபதியாக இருந்தாங்க ஆரம்பத்தில். சரி, அதே மாதிரி துல்கர்னைனை பற்றி அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்கிறான். அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். துல்கர்னுடைய அவங்க கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, சுத்தினார் என்பது, வடக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, சுத்தினார் என்பதாக சொல்லப்படுது. அவங்களுடைய துல்கர்னைன்னு ஒரு அரசர். இவர் வந்து என்னது, கபர் வந்து மதீனால இருக்குங்கிறாங்க. அப்போ இவங்களுடைய துல்கர்னைன் வந்து முழு உலகத்தை ஆண்டாங்க. அடுத்து காஃபில் எடுத்துட்டா நம்ரூத். நம்ரூதை பற்றி தெரியும். அவனு என்ன செஞ்சான், முழு உலகையும் ஆண்டான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவன் என்ன செஞ்சான், ஒரு கொசுவினால் கொல்லப்பட்டான். சரி, அடுத்து புக்தனசருங்கிறவனும் முழு உலகத்தை ஆண்டவன். ஆனால் பைத்துல் முக்கத்தஸ் நாசமாக்கி வீணாக்கினவன்ல இவன் தான். அல்லது ஹர்ரப பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸை வீணாக்கியவன் ஒருவனாக இருக்கிறான். சரி, அது சானியத்து. ரெண்டாவது விஷயம், லம்மார் அல் ஹலீலு தஜாஹுல தாகியத்தி. அப்போ ரெண்டாவது ஹசரத் ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த அநியாயம் செய்யக்கூடிய நம்ரூதுடைய அந்த படையினுடைய மடமைத்தனத்தை பார்த்த பொழுது, மானல் ஹயாத்தி வல் மௌத்தி, மரணத்துக்கும் மௌத்துக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் உள்ள கருத்து, வாழ்க்கைனா என்ன மௌத்தாக்குறதுனா என்னங்கிற விஷயத்த கூட அவனால் புரிய முடியாத ஒரு மடமைத்தனம். அப்போ மரணம் இன்னும் வாழ்க்கையினுடைய கருத்தினுடைய அந்த நிலையை கூட அறியாத அந்த கூட்டத்தினுடைய அந்த நிலையை பார்த்த பொழுது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சுலூக்கஹு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய நடைமுறையை மஸ்லக்க தல்பீஸ் இப்போ தம்வீஹி அலர் ரியாய், அப்போ ஒரு தல்பீஸான ஒரு நிலைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ தம்வீஹினா வேற ஒரு மாடலுக்கு மாற்றிட்டாங்க. அலர் ரியாய், அப்போ அந்த மக்களுக்கு மீது. அப்போ சுலூக்கஹு, அவங்களுடைய சுலூக்கை ஆக்கிட்டாங்க மஸ்லக்க தல்பீஸ், அதாவது தல்பீஸுடைய பாதையில். தல்பீஸ்னா நான் கொஞ்சம் அவங்கள குழப்புற மாதிரி. இப்போ தம்வீஹினா என்ன செய்யறது, தம்வீஹிங்கிறது அவங்கள வந்து என்ன செய்யறது, ஒரு உருமறை, அதாவது உள்ற மறைப்பா பேசுற மாதிரி. அலர் ரியாய், அதாவது இந்த மடையர்கள் அறிவில்லாதவர்கள்ட்ட எப்படி எவ்வளோ ஹிக்மத்தா அந்த மறைப்பா பேசுமோ அதே மாதிரி. வக்கான புத்லான ஜவாபிஹி மினல் ஜலா பி ஹைசுல் அஹ்ஃபா லாஹத். அப்போ வக்கான புத்லான ஜவாபிஹி, அவனுடைய அந்த அரசனுடைய பதிலுடைய வீணடிப்பு இருக்கிறது மினல் ஜலா, தெளிவானதிலிருந்து இருக்கிறது. பி ஹைசுல் அஹ்ஃபா யுஹ்ஃபா லாஹத், ஒருவர் மீதும் அது மறைக்கப்படாது. ஒருவர் மீதும் மறைக்கப்படாத ஒரு வெளிப்படையான விஷயத்தில் இருந்துதான் அவனுடைய ஜவாபானது ஆகியிருந்துச்சு. வக்கானா புத்லான ஜவாபினா அவனுடைய பதில் வீணானது என்பது மிக தெளிவானதாக இருந்துச்சு. யாரும் அதை பார்த்தா என்ன செய்வாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மறைக்கணுங்கிற இதே கிடையாது. இன்தக்கல இப்ராஹிம் இலா ஹுஜ்ஜத்தின் உஹ்ரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சுட்டாங்க, வேற ஒரு ஆதாரத்தின் பக்கம் சென்று விட்டார்கள். லா தஜ்ரி ஃபீஹல் முகாலத்தத்து, அதில் முகாலத்தா என்பதே ஏற்படாது. அப்போ அதில் வந்து என்னது, அவன் நைஸாக நமக்கு இதில் சொன்னதுக்கு வஹி உமீத், நான் என்ன செய்கிறேன், அவனை உயிர்ப்பிக்கிறேன், நான் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் மௌத்தாக்குறான்னு சொன்னேன். ஆனால் வஹி காலான வஹி உமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன் மௌத்தாக்குறேன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு ஏற்று தவறான ஒரு ஜவாபை கொண்டு வந்து சொன்னான். ஒரு குளறுபடி ஏற்பட்ட மாதிரி, தவறானது தான் இருந்தாலும் கொண்டு வந்துட்டான். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், இப்போ கேட்கக்கூடிய கேள்வியில் தவறாக கூட அவன் எதையும் செய்ய முடியாது. ஒலா எத்தசருளி தாகியத்தி ஐ
யுஹ்ரிஜ அன்ஹா யஹ்ருஜ அன்ஹா, அதை விட்டு வெளியேறுவது என்பது அந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு லேசான விஷயம் கிடையாது. முகாபரத்தின் பெருமையின் மூலமாகவோ அவ் முஷாவகபத்தினா தவறிழைப்பதை கொண்டோ, பெருமை அடிச்சிட்டோ அல்லது இருட்டடிப்பு செய்தோ அதை விட்டு இப்போ கேட்கக்கூடிய அந்த கேள்வியை விட்டு வெளியேறுவது என்பது இந்த கூட்டத்திற்கு, இந்த அநியாயக்கார கூட்டத்தினால் முடியாது, லேசான விஷயம் அல்ல என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, விளங்கி அந்த மாதிரி கேள்விக்கு போனாங்க. என்ன சொன்னாங்க? ஃபக்கால இன்னல்லாஹ் யத்தி பி ஷம்சி மினல் மஷ்ரிக், அல்லாஹ் தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான். ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், நீ மேற்கிலிருந்து அதை கொண்டு வான்னு சொன்னாங்க. அல்லாஹ் கிழக்குல இருந்து கொண்டு வரான், நீ மேற்குல இருந்து கொண்டு வா. ஃபலவ் ஃபலவ்வ ஃபலவ்வா ஹலீலுல்லாஹி உனுகஹு ஹத்தா அராஹு இஜ்ஸஹு வாஹ்ரஸ லிசானஹு. ஃபலவ்வா ஹலீலுல்லாஹி, ஹலீலுல்லா அல்லாஹ்வுடைய ஹலீல் திருப்பிட்டாங்க, உனுகஹு அவனுடைய கழுத்தை அப்படி திருப்பிட்டாங்க. ஹத்தா எது வரைக்கும்னா உராஹு பார்க்கப்படும் அளவுக்கு, இஜ்ஸுஹு அவனுடைய பலகீனம் பார்க்கப்படும் அளவிற்கு, உஹ்ரிஸ லிசானுஹு அவனுடைய நாவு ஊமையாக்கப்பட்டு அவனுடைய பலகீனம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அளவிற்கு அவனுடைய கழுத்தை அப்படியே முறிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? திருப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாமல் ஒடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சூரியனை கிழக்குலேருந்து கொண்டு வரான், நீ மேற்குலேருந்து கொண்டு வான்னு கேட்டாங்க. அவனால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவனை என்ன செஞ்சுட்டாங்க? உடச்சி உட்கார வச்சிட்டாங்க. அவனுடைய பலகீனம் தெளிவாயிடுச்சு, அதே போல் அவனுடைய நாவும் ஊமையாயிடுச்சு. அப்போ ரெண்டு விஷயம் ஆச்சு. அது சாலிசா. மூணாவது விஷயம், சுவாலுல் ஹலீலி ரப்பாஹு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பி கௌலிஹி, அவங்க சொல்கிறாங்க, கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ இறந்து போனவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. லைஸ் அன் ஷக்கின் ஃபி குதிரத்தில்லா, அல்லாவுடைய குதிரத்தில் சந்தேகம் கொண்டு அவர்கள் கேட்கவில்லை. அல்லாவுடைய விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, குதிரத்தில் டவுட் இருக்குது, அதனால் கேட்குறாங்க அப்படின்னு கிடையாது. வலாக்கின் நஹு என்றாலும் அவர்கள் சுவாலும் கேள்வி கேட்டாங்க, அன் கைஃபியத்தில் யஹ்யா உயிர்ப்பிக்கக்கூடிய முறை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அப்போ இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய முறை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க? கேள்வி கேட்டாங்களே ஒழிய அவன் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் சந்தேகம், சுபஹா, டவுட்டு இது எதுவுமே கிடையாது. எதுல்லு அலைஹி உருதுஹு பிசேகா, அப்போ அதன் மீது அறிவிக்கிறது உருதுஹு, அதில் வருவது பிசீகத்தின் ஒரு சீகாவை கொண்டு வருது. பிசீகத்தி கைஃப, கைஃப என்ற ஒரு சீகத்தை பதத்தை அதிலே கொண்டு வருவதன் மூலமாக அந்த விஷயத்தை அதை அறிவிக்கிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பித்தலை பற்றி கேட்டது ஒரு கேள்வியாகத்தானே ஒழிய அல்லாஹ்வுடைய குதிரத்தில், அல்லாஹ்வுடைய வல்லமையில சந்தேகம் கொண்டல்ல என்பது தெளிவாகிறது. அபு கைஃப மௌதுஹா அஸ்வால் அனில் ஹால், அவனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா நிலையை பற்றி கேள்வி கேட்குறது. எவ்வாறு நீ செய்கிற அப்படிங்கிற நிலை, அல்ல அதை நான் பார்க்கணும். நீ எப்படி செஞ்ச, நீ எப்படி செய்கிறங்கிறத நான் பார்க்கணும். நீ எப்படி செய்வாய், நீ எவ்வாறு செய்வாய், நான் செய்ய முடியுமா, அல்ல செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்பதாக இருக்கிறது. யார் அப்படிலாம் இல்லை, எப்படி செய்கிற, அந்த கைஃபியத் என்ன, அதைத்தான் நான் பார்க்கணும். ஐயதுல் மானா கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ இந்த இடத்துல மானா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லை, இந்த கருத்து உறுதிப்படுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு பி ஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்றதுல என்னது, நாம மிக தகுதியானவர்கள். நஹ்னு அஹக்கு பி ஷக்கி மின் இப்ராஹிம், நம்ம தகுதியானவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நஹ்னு லம் நஷுக்க, நாம் சந்தேகம் என்பதே கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நமக்கு சந்தேகம் என்பதே கிடையாது, சந்தேகமே நம்ம படலை. பலி அன்ன ஏனென்றால், லா யஷுக்கு இப்ராஹிம் அஹரா வ அவுலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தேகப்படவில்லை என்ற விஷயம் இருக்கிறது. அஹரா மிக தெளிவாக இருக்கிறது, வ அவுலா மிகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி கைஃப துஹ்யில் மௌத்தாங்கிற வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கதானே ஒழிய சந்தேகத்தின் அடிப்படையில் கிடையாது. இது முதல் விஷயம்.
அதை வந்து உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் கைஃப, எப்படி நீ, எவ்வாறு யா அல்லாஹ் அப்படின்னா ஒரு கேள்வி, அறிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய கேள்வி. அப்போ இந்த கைஃபங்கிற வார்த்தை அதை விளக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னா, இப்ராஹிம் ரசூலுல்லாஹி சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு விஷயம் சந்தேகப்படுறதுக்கு நம்ம தகுதியானவங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தேகம் படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் சந்தேகப்படணும்னா நம்ம தான் படணும், அவ்வளோ தகுதி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சந்தேகங்கிறதே எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி, அவங்க சொன்ன பதில் எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அவங்க விளங்குறதுக்காக கேட்டாங்க, அல்லாஹ் விலைக்கு கொடுத்துட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல வசனங்களுக்கு பயன்கள் ஏற்பட்டுன்னு சொன்னா, இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கேள்வி, அதற்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பதில், அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்க வேண்டும் என்ற ஆசை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் அதன் மூலம் நம்முடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படணுங்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி ரெண்டாவது சொல்ல போனா, அந்த படைகள், அநியாயம் செய்யக்கூடிய படைகள் இருக்கு. அதாவது இப்ராஹிம் அந்த கெட்ட கூட்டங்கள், வழிகெட்ட கூட்டங்கள் இருக்காங்களே, அவங்களுடைய மடமைத்தனத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கேள்வியிலேயே அவனுடைய மடமைத்தனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன செஞ்சுட்டாங்க? ட்ராக்கை மாத்திட்டாங்க. அவன்கிட்ட இப்படி கேட்டால் சரி வராது, இப்படி ஒரு ட்ராக்கை போடுவோம்னு சொல்லி சூரியனை கொண்டு வந்துட்டாங்க. சூரியன் நல்லா கிழக்கில் கொண்டுறான், நீ மேற்கில் கொண்டு வா. ஒன்றுமே சொல்ல முடியல அவனால். இது ஒரு ட்ராக். அடுத்ததாக நம்ம 4 அரசர்களை பார்த்தோம். 2 பேர் இஸ்லாத்தில் இருந்துட்டு இது பண்ணவங்க, 2 பேர் காஃபிரா இருந்தோம். காஃபிரா இருந்து 2 பேர் என்ன செஞ்சாங்க? உலகத்தை ஆண்டார்கள். 2 பேர் இஸ்லாத்தில் இருந்துட்டு உலகத்தை ஆண்டார். இப்போ இந்த 4 விஷயங்களை தான் என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். இந்த 4 நபர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் மேலோட்டமாக பார்த்து விட்டோம். இப்போ இந்த பாடத்தில் அல்லாஹு தஆலா பயன்கள், அதாவது இந்த ஆயத்துகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன, ஃபவாயித் என்ன என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி கூறிவிட்டான். அல்லாஹு தஆலா நமக்கு மென்மேலும் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தையும், அதை விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தையும், அதை கொண்டு நம்முடைய உள்ளத்தில் பேரொளியையும் தந்தருள்வானாக. நம்முடைய இம்மையுடைய மறுமையுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பானாக. எல்லா விதமான பாவங்களையும் நீங்கி தக்வாவுடைய வாழ்க்கை, இறைச்சத்துடைய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. என் நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.